இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் விளையாட போற ஓடிஐ சீரிஸ்ல இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அப்படி என்னப்பா அதிர்ச்சி? சொல்றேன். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் விளையாட போற 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ சீரிஸ் ஜூன் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல. அதுல விராட் கோலி விளையாட மாட்டாருன்னு சொல்லிருக்காங்க. கூடவே ரோஹித் சர்மாவும் விளையாடுறது சந்தேகம்னு சொல்லப்படுது. என்னையா சொல்றீங்க? ரோகோ இல்லையா? ஆமா குட்டி ப்ரோ, ரோகோவை திருப்பி ஓடிஐல பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஐபிஎல்ல ஆர்சிபி கப்ப ஜெயிச்சதுக்கு விராட் கோலியோட ஃபார்ம் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. கூடவே ரோஹித் சர்மாக்கு ஐபிஎல்ல ஃபார்ம் இல்லனாலும் இந்தியன் ஜெர்சியை போட்டா அவர் எப்படி ஆடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். சோ 2027ல வரப்போற 50 ஓவர் வேர்ல்ட் கப் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே எல்லா ஓடிஐ மேட்சஸுமே விளையாடுறது ரொம்பவே முக்கியம் தானே. அப்புறம் ஏன் ஆடல? அதான்பா, அந்த ஐபிஎல் ஃபைனல் இருக்குல்ல, அது விளையாடும் போதே விராட் கோலிக்கு மசில் ஸ்ட்ரெயின் இருந்ததா. சோ டாக்டர்ஸ் விராட் கோலியை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாசம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். இதனால தான் ஆப்கானிஸ்தான் சீரிஸ்ல இருந்து விராட் கோலி அபிஷியலா அவுட் ஆயிட்டாரு. அப்ப ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் கிளியர் பண்ண தான் அவரும் உள்ள வருவாரு, இல்லனா அவரும் டவுட் தான் சொல்லிருக்காங்க. ஓ, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கோ. அப்ப கோலிக்கு பதிலா யார் வர போறாங்க? கோலிக்கு பதிலா சிஎஸ்கே ஓட கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் தான் உள்ள வர போறதா சொல்றாங்க. அப்ப இப்பவே செஞ்சுரி லோடிங்னு எழுதுங்க பிக் ப்ரோ. சோ ரோகோ இல்லாம இந்தியாவால ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன் கமெண்ட் செக்ஷனை தெரிவிக்க விடுங்க.